இக்ராம் அவர்களே, ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் பெருமாள் பெச்சை சிவபிரகாசம் கலாநிதி அவரும் கூறியிருந்தார் 2000க்கு மேல சம்பளம் வழங்க வேண்டும் என்று. இன்னும் ஒருவர் கிட்னன் செல்வராஜ் தோழர் அவரும் கூறியிருந்தார் 2000க்கு மேற்பட்ட சம்பளம் வழங்க வேண்டும் என்று. இப்போது இதற்கான தீர்வை தேசிய மக்கள் சக்தி எப்படி சொல்லுகிறது என்பதை தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய தீர்வை நாங்கள் குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தோடு மட்டுப்படுத்தி பார்க்கவில்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மலையக தமிழர்கள், நாங்கள் அவர்களை மலையக தமிழர்கள் என்று நாடுகின்றோம். அவர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கான தீர்வு சம்பந்தமான ஒரு பிரகடனத்தை நாங்கள் 2023 அக்டோபர் 15 முன்வைத்திருக்கின்றோம். தோட்ட தொழிலாளர்கள் என்று நாங்கள் சொல்ல வருகின்றோம். அவர் குறிப்பிட்ட அந்த விடயம் கிட்னன் செல்வராஜா பேசினதாக இருக்கலாம். அதெல்லாம் அதாவது எங்களுடைய இந்த ஆட்சிக்கு முன்னால் இருந்த ஆட்சி கால பகுதியில் நீங்கள் இப்பொழுது 1000 ரூபாய் 1700 ரூபாய் என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் இவர்களுக்கு 2000க்கு மேல் கொடுக்கப்பட வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஒழிய எங்களுடைய வாக்குறுதிகள் எங்களுடைய தெளிவாக இருக்கின்றது. அவர்களுக்குரிய வருமானம் மற்றும் ஊதியம் சம்பந்தமான எங்களுடைய திட்டம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பாக அவர்களுடைய அந்த 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 அவருடைய சம்பள பிரச்சனையை பொறுத்தவரையில் அந்த கம்பெனிகளுக்கு அதனை ஒப்படைத்து அதனை சொல்வதாக இருந்தால் தோழர் அவர்கள் என்னோடு கோவித்துக் கொள்ளக்கூடாது. இதுவரை காலமும் அந்த தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருக்கின்ற மலையக அரசியல்வாதிகளுடைய ஒரு என்ன அவர்களுடைய அவர்களுடைய தேர்தலுக்கா இல்லாட்டி அரசியலுக்கான கேடயமாகத்தான் அவர்கள் பாவிக்கப்பட்டிருக்கின்றனர். நிச்சயமாக நான் சொல்லி முடிக்கின்றேன். அவருடைய பதிலை கேட்டுவிட்டு இப்பொழுது கேள்வி என்னவென்றால் கிட்னன் செல்வராஜ் தோழர் அவர்களும் அதற்கு மேல் அதாவது அவர்களுக்கு வாழ்வதற்கு எப்படி மக்கள் அனைவருக்கும் மலைய மக்கள் நாங்கள் அதனை சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கை சொன்னார் இதுல இருக்குது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அவர் சொல்றாரு நிறைவேற்ற அதிகாரம் இல்ல இல்ல நிச்சயம் வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். அந்த 2200 ரூபாயை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் அந்த சொல்லப்பட்ட அந்த தொகையை நீங்கள் வழங்குவீர்களா? நிச்சயமாக தொகை என்ன? அந்த தொகையை அல்ல, தொகை குறிப்பிட முடியாது. ஏனென்றால் வாழ்க்கை செலவு அது காலத்துக்கு காலம் மாறுபடும். எங்களுடைய பொதுவான சம்பள அதிகரிப்பு தொடர்பான பொதுவான திட்டம் என்னவென்றால் 6 மாதத்துக்கு ஒரு முறை அதாவது அரச ஊழியர்களுடைய இந்த சம்பளத்தை எல்லாம் மீள்பரிசீலனை செய்வோம். இந்த தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்கள் கம்பெனிக்கு லாபம் போதாது என்றுதானே அவர்கள் சம்பளத்தை குறைத்து சொல்கின்றார்கள். அதனை நாங்கள் கணக்காய்வுக்கு உட்படுத்தி அந்த கம்பெனிகளை அவர்களால் செய்ய முடியாது என்றால் அவர்களை நாங்கள் வாங்கி நாங்கள் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அவர்கள் வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு தெளிவுக்காக அந்த நிறுவனங்களை நீங்கள் கையகப்படுத்துவீர்கள், அப்படியா? அதனை நாங்கள் அந்த கணக்காய்வுக்குட்படுத்தி எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் எடுத்து அந்த தொழிலாளர்களுக்கு இந்த நாட்டினுடைய அதாவது ஊழியர் படையிலே பெரியதோர் பங்களிப்பை வகிக்கின்றவர்கள் அவர்கள் அந்நிய நாட்டு செலாவணியை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு வாழ்வதற்கு போதுமான சம்பளத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அதனோடு நான் கூற வேண்டும், மலையக மக்களுடைய பிரச்சனை என்பது தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை மாத்திரம் அல்ல. அவர்களுக்கு காணி வீடமைப்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லோரும் அந்த அரசியல் தலைவர்கள் வருகின்ற பொழுது அந்த சம்பள அதிகரிப்பு 1000 ரூபாய் 1700 ரூபாய் கணக்கை மட்டும்தான் பேசிவிட்டு போகின்றார்கள். அதான் நான் சொன்னேன், அவர்களை கேடயங்களாக பயன்படுத்தும். அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள். இந்த நாட்டிலே 35 வருட காலம் அவர்களுடைய பிரஜா உரிமை நீக்கப்பட்டிருந்தது. பிறகு அது வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டினுடைய சம பிரஜைகளாக மதிக்கப்படுகின்றார்கள் இல்லை. அவருடைய வீடமைப்பு பிரச்சனை இருக்கின்றது, பொது சேவைகளுக்கான நிர்வாக அணுகல் சம்பந்தமான பிரச்சனை, கல்வி சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்றது, சுகாதாரம் சம்பந்தமான, வறுமை சம்பந்தமான, அவருடைய பெண்கள் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் உரிய தீர்வை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதனை நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அதனுடைய வெற்றியின் பின்னர் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம்.